Hello friends, welcome to JC Games. நாம் இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் மூலமா பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேசிங் கேம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நான் சிம்பிளாக ஒரு ரேசிங் கேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ரேஸ் கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மாயா டுட்டோரியல் ஒரு சின்ன கார் மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி யூனிட்டிக்குள்ளே இம்போர்ட் பண்ணி ஸோ எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு ட்ராக் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எப்படி கே கேமிங்கான ட்ராக்ஸ் அண்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ண சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒரு சிம்பிளான ஒரு கார் க்ரியேட் பண்ணி அதை எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வாங்க இன்னைக்கு உள்ள வீடியோஸ் போகும். ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ உங்களுடைய மாயா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதனுடைய மாயா அண்ட் இதனுடைய அவுட்லைனர். ஓகே, நம்ம இப்போ அட்வான்ஸ் அண்ட் டீட்டெயில் அண்ட் ஹைஃபை கார்ஸ் கிரியேட் பண்ணது. ஏன்னா நிறைய டெமோ கார்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கும், மாடலிங் கார்ஸ் அண்ட் யூனிட்டி அசெட் ஸ்டோரேஜ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் சில விஷயங்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபுல்லாக பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த வேலை நான் சின்னதாக எல்லாம் ஒரு சின்ன டெமோ கார் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ உங்கள் மேலே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் என்னுடைய மாயா லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அண்ட் 4 டயர், ஸோ அதை வச்சு ஒரு கார் க்ரியேட் பண்ண போகிறோம். இது நம்ம யூனிட்டியில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். பட் யூனிட்டியில் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால யூனிட்டியில் நம்ம இப்போ ஜஸ்ட் பேசிக்காக ஒரு கியூப் அண்ட் சிலிண்டர் வச்சு நம்ம கார் டயர் நம்ம க்ரியேட் பண்ணாலும் பட் அது வைல் பிளேயிங் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் நமக்கு காட்டும். பட் நம்ம ஸோ அதனால் நான் ப்ரிஃபர் மாயா. ஸோ உங்கள்கிட்ட மாயா இல்லை பிளெண்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய அந்த சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்தி ஒரு சின்ன பேசிக் கால் ஜஸ்ட் ஒரு கியூப் அண்ட் கியூப்ல ஜஸ்ட் polygon போய் ஜஸ்ட் அதில் scale width and width the shape கொஞ்சம் சின்னதாக அண்ட் இதில் ஹைட் கொஞ்சம் இதோட சைஸ் மட்டும் நம்ம ஜஸ்ட் அண்ட் ஓகே, ஸோ சின்ன கியூப் அண்ட் நமக்கு டயர்ஸ் தேவை. ஸோ டயர்ஸ்க்காக நம்ம polygon disk disk வேண்டாம். ஓகே, ஸோ நான் சிலிண்டர் எடுக்கிறேன். ஸோ சிலிண்டர்ஸ் அண்ட் ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எப்போ மாயா அண்ட் யுனைட்டி இது ரெண்டுமே நீங்கள் மெஷ் பண்ணும்போது ஏதாவது மாடலிங் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி யூனிட்டிக்குள்ள கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய Z ஆக்சஸ் இந்த வியூ வச்சு ஃபார்வர்ட் ஃபேஸாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த வியூ ஃபார்வர்ட் ஃபேஸில் இல்லை. ஸோ அதை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் நான் என்னுடைய Z ஆக்சஸ் வியூக்கு கொண்டு வரேன். ஏன்னா சில ப்ராப்ளங்கள் அதை தவிர்க்கும். ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்கேல் 0.5 okay, so tire ready and
and the rotation. So the rotation 90 degree. Okay, so and place view, okay, front view, and so that my name കൊടുത്തു. So നമ്മുടെ front facing, so നമ്മുടെ left wheel, front left wheel, so front underscore left underscore wheel நம்ம duplicate பண்றேன். இந்த இதோட place is equal to 0.80 and இதோட place negative 0.80. Okay, and either place 2. Okay, 1.5 and here negative 1 so positive 1. Okay, and ரெண்டு வீலையும் இது நம்மளுடைய right wheel, so இதுக்கு front right wheel and இந்த ரெண்டுத்தையுமே நம்ம காப்பி பண்ணி பேக்ல எடுப்போம். ஸோ இது நமக்கு front rear wheel போடாம back wheel போட்டுருவோம். சாரி, இது front right back and இதுக்கு just V left. Okay, so இப்போதைக்கு நான் Unty ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு கார் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நான் குரூப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வீல் ஒரு கண்ட்ரோல் ஜிஎம்க்கு ஒரு குரூப் போடுங்க. அண்ட் இதுக்கு நம்ம நேம் ஹெச் வீல் கியூப் இதுக்கு ஒரு குரூப் தனியாச்சு. சாரி, கண்ட்ரோல் ஜி குரூப் அண்ட் இதுக்கு பேர் கார் அண்ட் இதுக்குள்ள இருக்கிறது பேர் பாடி. இந்த குரூப் அப்படியே காப்பி பண்ணி பாடிக்குள்ள போடுங்க. ஸோ பாடி and the wheels. Okay, so இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கார்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆல் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆல் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் your new project. Okay, so new project Unity race game. Just race game and 3D. Okay, now create project. And so far இப்போ நம்ம Maya பைனரியில் கொடுக்கலாம், இல்லைனா OBJ FPX export கொடுக்கலாம், அப்படி இல்லைனா OBJ export. OBJ export கொடுப்போம். அண்ட் இதுக்கு நம்ம கார் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு. ஸோ நம்மளுடைய கார் OBJ இருக்கு 97 byte and இது 36 KB. ஓகே, ஸோ நம்மளுக்கு யூனிட்டி ப்ராஜெக்ட் நமக்கு ஓப்பன் பண்ணுங்க. Okay, it's loading. இந்த பாஸ் பண்ணி பேக் வாங்க. ஓகே, நம்ம யூனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ
Untyக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய nothing ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மெயின் கேமரா அண்ட் டைரக்ஷன் லைட் தான் இது. Scene view, close, animation, ஓகே. ஸோ இப்போதைக்கு வேறு ஒன்றும் இல்லை, scene view, scene samples அண்ட் ஒரு ஜஸ்ட் என்ன பார்க்கலாம். ஓகே, ஒரு terrain பார்ப்போம். 3D object and terrain. Okay, so the terrain and such a big terrain, நமக்கு எவ்வளோ பெரிய terrain தேவையில்லை. ஸோ எவ்வளோ நீங்கள் உங்கள் டெரைனை நீங்கள் ஓரளவுக்கு ஸ்மால் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த உங்கள் சிஸ்டத்தில் ரொம்ப ஹேங் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எல்லாமே 100 ஓகே. ஸோ ஜஸ்ட் 100 வச்சுக்கோங்க terrain and terrainோட பொசிஷன் K0. Okay, so camera just forward, just rotation, which mail. So what a game perfect avo. So we can put terrain could so terrain பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாமே டெரைன் இதை டூல்ஸ் இது வந்து நம்ம எப்படி ஒரு லைக் நம்ம எர்த் மாதிரி எர்த் நம்ம பூமி உள்ளோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெரைன்ஸ் நம்ம வச்சு நம்ம பூமி மாதிரி ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணலாம். அதில் மலைகள், பள்ளம், ரோடு, ஆறு, ஸோ இது எல்லாமே அது மூலியமாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் நேபர் டெரைன் சொல்லி இது வந்து Unity 2018.3.1 Fல கொடுத்துருக்காங்க. கிரியேட் நேட்டிவ் நேபர் டெரைன் இஸ் ஸோ யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக கிரியேட் பண்ணி இப்போ தேவைப்பட்ட நியூ டெரைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெயிண்ட் கார் கொடுக்கும், ட்ரீஸ் அண்ட் லைக் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய டெக்ஸ்டர்ஸ் என்ன டெக்ஸ்டர்ஸ் விரும்புகிறோமோ அதை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக அப்டேட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து பழைய யூனிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு புது செட்டிங்ஸோட இருக்கும். என்னென்ன உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே இருக்க பெயிண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கிளிக் டு பெயிண்ட் டீட்டெயில், கோட் ஷேப்ட் அண்ட் கிளிக் டு ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து பெயிண்ட் ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு பெயிண்ட் ட்ரீஸ், ஹோல்ட் ஷிஃப்ட் கிளிக் டு ரைஸ் ட்ரீ, பெயிண்ட் ப்ரஷ். ஸோ நமக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு நம்ம நெய்பர் ட்ரையரை நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க ட்ராப் டவுன் பாக்ஸில் கிளிக் பண்ணி நிறைய இருக்கும். ரைஸ் ஆர் லோயர் டெரைன். ஸோ ரைஸ் ஆர் லோயர் டெரைன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒரு ஒரு டெரைன் ஸோ சின்ன ஹீல்ஸ் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி பிளேஸ் நீங்கள் அதில் நடப்படலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதில் வரும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஆறுகள் இல்லை மலைகள், ஸோ இந்த மாதிரி நமக்கு வியூ பண்ணுறது நிறையா நம்ம விஷயம் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து இப்போது டெரைன்ஸ் அப்படி ஃப்ளாட்டாக வச்சுப்போம். அண்ட் ஓகே, ஸோ பிரேக் இப்படி இருக்கட்டும். அண்ட் ஸோ இப்போ நம்ம டெரைனுக்கு வந்து ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஸோ ப்ரஷ் நமக்கு ஒரு நல்ல சாஃப்ட் அண்ட் நைஸ். நீங்களும் முடிஞ்ச ஃப்ரீ வெர்ஷன் 2018.3.5 வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஓகே இப்போ டெரைன் ஸோ ஒயிட் கலர் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே நம்மளுடைய இம்போர்ட் பண்ணுவோம். நம்மளுடைய கார் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இம்போர்ட்டில் போங்க and input as just drag and
அப்படியே drag பண்ணி import பண்ணிடலாம். Just drag and import. Okay, so this is my car. நம்ம கார் இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம அதை ட்ராக் பண்ணி நம்ம கரெண்டில் போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போது ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம கார் தெரியும். ஓகே, எஸ், திஸ் இஸ் மை கார். அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், லைக் நம்மளுடைய கார் வந்து எப்போவுமே Z ஆக்சஸ் இருக்கும்னு சொல்லி நான் டபிள்யூஎம் போனேன். ஓகே, ஸோ எல்லாமே Z ஆக்சஸில் இருக்குது. காரோட பாடி அண்ட் கார் பாடி wheel, எல்லா வீல்ஸ் தனித்தனியாக இருக்குது. அண்ட் கார் பாடி. ஓகே, கார் பாடி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதை பியூர் பாயிண்ட் சரியில்லை. ஸோ மறுபடியும் நம்மளுடைய இதில் போய் செலக்ட் பண்ணி கார் பாடி செலக்ட் பண்ணும். பாடி அண்ட் மாடிஃபிகேஷன் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு கீழே இருக்க பாடி ஷேப்பு மாடிஃபிகேஷன் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நம்மளுடைய வீல்ஸ். டெஃபினட்டாக நம்மளுடைய வீல்ஸுக்கும் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். modification and freeze transformation, and also modification freeze transformation and modification freeze transformation. Okay, so கொடுத்தாச்சு இப்போ எல்லாமே. அண்ட் அகைன் நம்ம மறுபடியும் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் ஆல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். அதே சேம் காரை நான் செலக்ட் பண்ணி கொடுத்து ஓவர் ரைட் பண்ணுறேன். மாஸ் பண்ணுவோம் அண்ட் மறுபடியும் இதை ட்ராக் பண்ணி புட் பண்ணுறேன். கார் 1 டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கேருந்து கார் 1 டெலீட். ஸோ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணதை நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட பொசிஷன். ஓகே, ஓகே, ஸோ இப்போதைக்கு எல்லாம் ஓகே. அண்ட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கார்படி அண்ட் ஓகே, ஸோ எல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே 0 இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து நமக்கு வந்து காருக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் பேஜுக்கு போவோம். ஜஸ்ட் பேசிக்காக கண்ட்ரோல்ஸ் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்த்துருவோம். சப்ஸ்கிரைப் அண்ட் கார் control. ஓகே, control. ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் ஏற்கனவே நான் வந்து கார் பேசிக்ஸ்க்கான ஒரு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பேசிக்ஸ் பற்றின விஷயங்கள் அண்ட் கண்ட்ரோலிங் பற்றின விஷயங்கள், ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிஃபோர் ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு காருக்கு தேவையான பார்த்தீங்கன்னா கார் பாடி இருக்குது, காரோடைய வீல்ஸ் இருக்குது. பட் ஆனால் வீல் குவாலிடாக இல்லை. ஸோ we need a wheel collider. For that, simply and select பண்ணி add component wheel collider. ஓகே, ஸோ இப்போ wheel collider நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு நம்மளுடைய காரோடைய இதில். பட் ஸ்டில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம், ஏன்னா வீல் காலிடர்ஸ் வந்து ஆட் ஆயாச்சா இல்லையா நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம காருக்கு வந்து இன்னும் ரிஜிட் பாடி ஆட் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து காரோடைய பாடியில் ரிஜிட் பாடி ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வீலை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வீல் காலிடர் இருக்கிறது வந்து தெரியும். Radius
பண்ணோம் ரிமூவ் பண்ணிடுங்க அண்ட் காரோடைய இதில் ரிஜிட் பாடி ஆட் ஆகிடுச்சு 1000 drag use gravity right. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ளே பண்ணி நம்மளுடைய காரோட பொசிஷன் ஸ்டாண்டிங் பொசிஷன் செக் பண்ணிடுவோம். ஓகே ஸோ இப்போதைக்கு பொசிஷன் செக் பண்ணியாச்சு. என்ன ரீசன்னால நமக்கு வந்து வீல் போட்டு நம்ம வந்து காரோட 4 வீல்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே போடுறது, அதை நம்ம ட்ராக் பண்ணி பாடிக்குள்ளே போடுறோம். Share prefab also cannot be deleted. Okay, and prefab open பண்ணி sorry okay so model ring identify இப்போ காரு தனியாக மேல் வந்து prefab okay பார்த்தாச்சு. அண்ட் பழைய prefab நம்ம டெலிட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இதை காப்பி பண்ணி ஓகே காப்பி பண்ணி கொடுத்தாச்சு. prefabக்குள்ளே போயிடுச்சு. மறுபடியும் நான் ட்ராக் பண்ணி prefab ரிப்ளேஸ் பண்ணி ஓவர்ட் கொடுத்து ஓகே. ஸோ இப்போ வந்து கார் பாடியில் நம்ம வீல்ஸை போட்டாச்சு அண்ட் நம்ம கார் okay so car is not visible. animation தேவையில்லை பிகாஸ் நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். just open prefer and remove delete ஃபர்ஸ்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே இப்போ நம்ம கார் இம்போர்ட் பண்ணியாச்சு அண்ட் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுவோம். வீல் குவாலிட்டி நம்ம ஃபைனலில் அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோஸில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பேசிக் ஸ்கிரிப்டில் நம்ம என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கார் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து வீல் குவாலிட்டர் ரொம்ப முக்கியம். வீல் குவாலிட்டர் வந்து ஒரு ரிஜிட் பாடி மாதிரி பிசிக்ஸ், காரோட பிசிக்ஸ் கண்ட்ரோலிங் எல்லாமே வந்து வீல் குவாலிட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதோட செட்டிங்ஸில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அப்புறம் நீங்கள் அந்த கேம் கிரியேட் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சில வீல் குவாலிட்டர்ஸில் இருக்கிற சின்ன சின்ன செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது, என்னென்ன இது அதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீல் குவாலிட்டருக்கு அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின். ஸோ இன்ஜினுக்கு பவர்ஸ் தேவை அண்ட் ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல் தேவை அண்ட் பிரேக் தேவை. ஸோ இந்த விஷயம் நம்ம தேவை. ஸோ நம்ம சிம்பிளாக நம்மளுடைய ஸ்கிரிப்டில் ஜஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே அண்ட் பப்ளிக் transform equal to front left front underscore left underscore okay. So இதில் நம்ம பப்ளிக் கிரியேட் பண்ணிடுவோம் அண்ட் சேம் த காப்பி பேஸ்ட் பண்ணலாம். 1 2 3 and just front right, இது வந்து back left and back right. ஓகே ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் குவாலிட்டர் தேவை.
ஸோ இதையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல வீல் காரிடர்ஸ் பண்ணுறேன். ஆல்சோ காப்பி paste 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 and in with the wheel corridor WC C C C. Okay, so நம்ம அடுத்து பார்த்தோம்னா public Unty engine power public Unty motor power and இன்னும் பார்த்தீங்கன்னா breaker public so private okay, private bool is correct and float நம்மளுடைய ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு பேசிக்ஸான விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான். இதை வச்சு நம்மளுடைய கார் மூவிங் ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கார் வீல் குவாலிட்டியாக எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் அடுத்த அந்த ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.